பாடலை முதலில் பாடி அதன் பிறகு வந்து நாம் வழக்கம் போல் தியான பிரார்த்தனை ஆகிறேன். தயாநிதி சுவாமிகளின் 15வது மகா குரு பூஜா விழா மலர் வருவாடி வருஷம் பங்குனி மாதம் பூசனால் நிகழ்வு நாள் 28/3/2021 தயா பெருஞ்சுவதி தனிப்பெரும் பெயர் தயாநிதி சுவாமி சரவணந்தா பெருமாள் திருத்துதி சேர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சுவாமிகளின் 15வது ஆண்டு மகா குரு பூஜா விழாவும் மாதபூச விழாவும் நம்முடைய சுவாமிகள் எழுதி அருளிய தயாஜோதி ஞான வாழ்வு என்ற நூலும் சுத்த சிவ சன்மார்க்க அரிப்புறுதி நால்வர் என்ற நூல் வெளியீட்டு விழாவும் ஆகிய முப்பெரும் விழாவானது இன்றைய தினம் நம்முடைய சுவாமி சரவணானந்தா தெய்வ சத்திய ஞான கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சன்மார்க்க என்பவர்கள் அனைவரையும் நம்முடைய சுவாமி சரவணானந்தா தெய்வ சத்திய ஞான கூட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். जया करुम ज्योति जया करुम ज्योति जया करुम ज्योति जया करुम ज्योति जय करुम जयगो जया करुम ज्योति जय करुम जयगो जया करुम ज्योति எல்லாம் விலக நீ அழைத்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகதனை கொள்க உத்தமன் ஆகுக போகுக போற்றி நின் பேரல் போற்றி பெருசே ஆற்றலில் துவங்கிய அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இன்றைய நாள் நமக்கெல்லாம் சன்மார்க்கத்திற்கு வழி அமைத்துக் கொடுத்த நம்முடைய தியானி அவர்களுடைய மகா குரு பூஜை 15ஆம் ஆண்டு புனித நாள். இந்த நல்ல நாளிலே காலை முதல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விளக்கமாலை மற்றும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வருகை புரிந்திருக்கக்கூடிய உள்ளூர் மற்றும் கோவில், சின்னாளப்பட்டி, கரூர், மதுரை முதலிய பல வெளியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய தெய்வ அன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். இந்த ஆண்டு இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற மகா குரு பூஜை திருவருளும் குருவருளும் அருள் வழங்கி இருக்கின்றபடியினாலே அடுத்த ஆண்டு மகா குரு பூஜை சுவாமி அவர்கள் உரைகின்ற நத்தம் ரோடு பொன்னகரத்திலே நல்லது தெய்வ திருமாலையாக விளங்கக்கூடிய வருகின்றவர்களுக்கு ஒரு ஞானத்தை தந்தரப்படி ஞான சபையாக பசித்தோருக்கு அன்னம் பாலிக்கிற ஒரு அன்னதான தர்ம சலையாக
இளம் தலைமுறையினர் அவர்கள் வளர்கின்ற பருவத்திலே அவருடைய மனதிலே தயவு நெறி, ஜீவகாருண்ய நெறி, சத்திய நெறி, இந்த உண்மை நெறினை புகட்டக்கூடிய ஒரு அருள் ஸ்தாபனமாக உருவாகிக் கொண்டிருக்கின்றது. சென்ற மாதம் 6ஆம் தேதி நல்லதொரு நாளிலே வாஸ்து பூஜை செய்து திருப்பணி வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அது நாடுதொரு மேலையும் பொழுது வண்ணமுமாக மகாகுருவினுடைய அருள் கடாட்சத்தினாலே தெய்வ அன்பருடைய அனைவருடைய நல்ல புண்ணிய பங்கேற்பினாலே வெகு விரைவில் அந்த தெய்வ பணி, இந்த திருப்பணி, இந்த ஞான சபையானது வெகு விரைவிலே உருவாகும் என்று அனைவருடைய நல்ல ஆசையோடும் நல்ல அன்பு உள்ளத்தோடும் வளரும் என்று நம்பிக்கையோடு கூறுகின்றேன். சென்ற நூற்றாண்டு 1910ஆம் ஆண்டிலே அவர்கள் இந்த திண்டி மாநகரிலே பிறந்து வள்ளலார் புகட்டிய சன்மார்க்க நெருக்காகவே வாழ்ந்து வரலாறு படைத்திருக்கின்றார். பொதுவாக எல்லோரும் கல்வியில், விஞ்ஞானத்தில், தொழிலில் எவ்வளவு திறமையாக வருவதற்கும் முயற்சியும் உழைப்பும் இருந்தால் போதும். ஆனால் ஒரு அருளாளராக தெய்வ அருள் பெற்ற ஒரு ஞானியாக வருவதற்கு என்றால் அவருடைய முயற்சி மட்டுமல்ல, இறையருளும் கூட்டினால்தான் அப்படிப்பட்ட ஒரு ஞானி வருவதற்கு சாத்தியம். அந்த உன்னதமான நிலையை நம்முடைய தயா பிரகாசர் தயாநிதி அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அப்படி ஒரு 96 ஆண்டு காலம் நம்முடைய சன்மார்க்க நெறியை பரப்புவதற்கென்றே அவர்கள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சன்மார்க்க நெறியை ஆராய்ச்சி செய்து பல நல்ல தயவு நூல்களை வெளியிட்டு சன்மார்க்க நெறி, ஜீவகான நெறியினால் வேறொன்றுமல்ல, தயவு என்கின்ற அந்த 3 எழுத்தை நம்முடைய உள்ளத்திலே பதித்தால் போதும் இந்த சன்மார்க்க நெறி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மளை அழைத்துக் கொள்வார் என்றவர்கள் மிக எளிமையாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தயவு நெறி அவர்கள் 96 ஆண்டு காலம் அவர்கள் இந்த உலக மக்களுக்காக தயவு நூல்கள் மூலமாகவும் நம்முடைய அருமையான சொற்பொழிவுகள் மூலமாகவும் நாம் கேட்கின்ற ஐயங்களை எல்லாம் அவர்கள் பகுத்து அறிந்த ஐயம் தெளிவித்த மகா பெரிய ஞானி தயாரிக்க அப்படிப்பட்ட பெருமகனார் பல நல்ல நூல்களை எல்லாம் அவர்கள் வெளியீடு செய்திருக்கின்றார்கள். இன்றைய தினமும் அவர்கள் அருள் இருக்கின்ற 2 நூல்கள், 2 தேவர்களை இன்றைய தினம் வெளியீடு செய்கின்றார்கள். ஒரு நூல் சுத்த சிவ சன்மார்க்க அருட்பெருஞ்சோதி நால்வர் என்கின்ற தலைப்பிலே ஒரு நூலும், தயாஜோதி ஞான வாழ்வு என்கின்ற ஒரு நூலும் ஆக 2 நூல், 2 தேவ நூல்கள் என்று வெளியீடு செய்கின்றார்கள். 2 தேவ நூல்களும் சன்மார்க்கத்திற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இன்றைய தினம் இந்த நல்ல ஒரு குரு பூஜை நன்னாளிலே இந்த தயவுலத்தில் வைத்து வெளியீடு செய்கின்றார்கள். இன்னும் பல நல்ல நல்ல நூல்கள் எல்லாம் வெளியீடு செய்ய வேண்டி இருக்கின்றன. அதெல்லாம் ஞான சபை கட்டிய பிறகு அதற்கென்றே நல்ல முறையில் நாம் திட்டம் போட்டு செய்யலாம் என்றால் அதற்கென்றுதான் சற்று காலதாமதம் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு ஞான சபை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திருவிழம் கொண்டதினாலே இப்பொழுது அந்த திருப்பணியானது தொடங்க பெற்றிருக்கின்றது. ஆகையினாலே அன்பர்கள் அனைவருடைய நல்ல பங்கேற்போடு இந்த தயவு பணியானது தொடங்கியிருக்கின்றது. இன்று வருகை கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் ஒரு முறை நேரில் கூட அங்கே வந்து பார்க்கலாம். எல்லாம் இப்பொழுது தரைமட்டம் செய்து அடுத்த கட்டுமான பணி கட்டுவதற்கான ஆயத்தங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நல்ல நாளிலே இந்த தயவு நூல் வெளியீடாகின்றது. இந்த தயவு நூலை பற்றி இன்றைய நாள் சுத்த சிவ சன்மார்க்க அருட்பெருஞ்சோதி நால்வர் என்கின்ற நூலை நம்முடைய அன்பிற்குரிய விஜயராமன் அவர்கள் இதற்கான ஒரு சிறப்புரை நல்கியிருக்கின்றார்கள்.
அடுத்தபடியாக தயாஜோதி ஞான வாழ்வு என்கின்ற நூலை பற்றி நம்முடைய தயவு அந்த விஸ்வநாதன் அவர்கள் அருளை வழங்க இருக்கின்றார்கள். இந்த நூலை பற்றி ஒவ்வொருவரும் 30 நிமிடங்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்று நல்ல முறையில் சிறப்புரை ஆற்றி இதனுடைய தெளிவுரை வழங்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது விஜயராமன் அவர்கள் இங்கே வருகை புரியும்படி முதலில் விஸ்வநாதன் அவர்கள் இங்கே வருகிறார். இந்த நன்னாள் எல்லோருக்குமே, அதாவது எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு சிறந்த நாள். இந்த நாளிலே இந்த குரு பூஜையானது அமைந்திருக்கின்றது. எல்லோரும் கொடுத்து வைத்ததினால்தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழாக்களை சிறிய அளவிலே உலகத்திலே பார்த்தாக்க ரொம்ப சின்ன நிலவில் தான் நாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அது மிகப்பெரிய பேரானந்த நிலை. அப்படித்தான் சாமிகள் ஒரு சின்ன ஒரு இதை வச்சுக்கிட்டு துரும்ப வச்சுக்கிட்டு பெரிய பெரிய சித்து விளையாடல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர்கள் தான். அவருடைய நானும் இருந்ததனுடைய ஒரு பலன் எனக்கு இங்கே இந்த ஒரு தயாஜோதி ஞான வாழ்வு என்கின்ற ஒரு புத்தகத்தினுடைய நூலை அதை எடுத்து சொல்வதற்காக வேண்டி எனக்கு அந்த வாய்ப்பு நல்ல முறையில் அமைந்திருக்கின்றது. இதனை நான் தலைவர் ஐயா சொன்னது மாதிரி நல்ல விதமாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுடன் நான் உரையாற்றுகின்றேன் என்று சொல்லி நான் இதை துவக்குகின்றேன். தயாஜோதி ஞான வாழ்வு. அந்த தயாஜோதி ஞான வாழ்வு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நவநிலை விசையே நடுவுறு நடுவே சிவமயம் ஆகி திகழ்ந்த மெய்ப்பொருளே. அதாவது நம்ம அந்த சிதம்பரத்தில் போய் பார்த்தோம்னாக்க அங்கே அந்த ஓடுகள்லாம் 21,600 ஓடுகள். அந்த 21,600 ஓடுகளுக்கு ஆணிகள் தங்க ஆணி. அந்த தங்க ஆணிகள் ஒவ்வொன்றும் 72,000. இப்படிலாம் பார்த்துட்டு வரும்போது 9 கலசங்கள் அந்த பொற்கூரையிலே அந்த காலத்திலேயே மன்னர்களால் பதிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த 9 நிலையை பற்றி இதான் இங்கே சொல்லுகின்றேன். நவநிலை விசையே நடுவுறு நடுவு. அந்த நடுவுறு நடுவுங்கும் போது அந்த 9 நிலைகள், அந்த 9 நிலை இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4, நடுவில் சென்டரில் ஒரு கும்பம். ஆக மொத்தம் 9 நிலைகள். அந்த நடுநிலையில தான் எப்பவுமே நடுநாடு என்று வள்ளல் பெருமான் அவர்கள் அருட்பாவிலே பாடியிருக்கின்றார்கள். அதுபோல அந்த நடுநிலையிலே இருந்துதான் சிவமாகி திகழ்கின்ற மெய்ப்பொருளானது விளங்கி கொண்டு உள்ளது. இதை தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவலிலே நமது வள்ளல் பெருமான் அவர்கள் விரித்து கொள்கின்றார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியமான பாடல். அந்த பாடல் அது சொல்றேன். வருமுன் வந்ததாக கொள்ளுதல் எனக்கு வழக்கம். வந்துருச்சு, ஆனால் வந்துடுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சே, என்னதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பழக்கம் என்னுடைய ஒரு மனசுல இருந்துகிட்டு இருக்கு. அது பழக்கமாக ஆயிடுச்சு. வள்ளல் நீ மகிழ்ந்து அருள் ஜோதி தருகின்றதற்கு முன்னாடி தந்தனை. அதாவது அந்த அருள் ஜோதியையே தருகின்றதுக்கு முன்னாடியே தந்துட்டார். அதாவது எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதை சொல்றதுக்கு முன்னாடியே அதை செய்ய அதை விளைவு கொண்டு அவருக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. எந்த காலத்திலையும் அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த தந்தனை என்று இருக்கின்றேன் தந்துட்டாய். தந்தை நீ தர சத்தியம் என்று குரு முன் பொய் உரை கூறலே. அவர் குரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அருட்குரு சிறண்டு சிற்றம்பலத்திலே விளங்கி கொண்டு உள்ளார். அந்த குரு முன் இவர் வேண்டுகின்ற போது அது பொய்யுரை என்பது கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள். இந்த கோலையத்திடை கவலை தனியே திருமண் விண்ணப்பம் செய்கின்றேன். எனவே கருணை செய் வாழ்க நின் திருவருள் கோலை.
இப்படித்தான் வந்து வள்ளல் பெருமானுடைய செயல்கள் கூடாமே வர்றதுக்கு முன்னாடியே வந்ததாக அது நடைபெற்று விட்டதாகத்தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம சாமிகள் வந்து கலிங்க நீங்கி விட்டது அப்படின்னு சொல்லி 1/8/1943 எப்போ 41 1943 எப்போ வந்துச்சு, இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் சாமி அவர்கள் வந்து அதை எழுதிட்டார். அதாவது அந்த சூரியன் சந்திரன் குரு அந்த கூடுமை ஒன்று சேர்ந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இதை சொல்லுகின்ற பொழுது நமக்கு வந்து கலியுகம் முடிஞ்சிருச்சு. கலியுகமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆகி இப்போ நம்ம வந்து அதன் மேலே வந்து நிறைய விளக்கங்களோட ஒவ்வொருத்தருமே தன்னுடைய ஆன்மாவில் இருந்து கொண்டு அகநிலையில் இருந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து அப்படித்தான் வந்து ஒவ்வொரு செயல்களும் வருவதற்கு முன்னாடி வந்ததாக கொண்டு நான் வந்து அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் கலியுகம் வந்துருச்சு. அந்த கலியுகம் வந்ததுனால தான் கலியுக வரதான் தான் இந்த புஸ்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. அது ஒரு பெரிய பொருத்தமாகவே இருக்குது. அதனால தான் தயாஜோதி ஞான வாழ்வு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு முறையிலே இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. அதில் வந்து சொன்னாங்க 3 வாழ்வு நிலைகள். ஒன்று வந்து வள்ளலார் கண்ட ஒருமை வாழ்வு, அது ஒன்று வந்து முதல்ல வள்ளலார் கண்ட ஒருமை வாழ்வு. ஏன்னா அதுக்கு மேலே வந்து மாப்போ சிவஞானம் அவர் வந்து ஒரு நூலை வெளியிட்டார். அது அரசே வந்து அதை வந்து வெளிப்பாடாச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அந்த காலத்தில். ஆனால் அதை விட வந்து ரொம்ப அடக்கமான முறையில் வள்ளலார் கண்ட ஒருமை வாழ்வு அப்படின்ட்டு ஒரு புஸ்தகத்தை நூலை வந்து வெளியிட்டார். அதுக்கப்புறம் வந்து 2 இன்ப வாழ்வு, அதுவும் வாழ்வுன்னு முடியுது. அது ஒரு நூல், ரொம்ப முக்கியமான நூல். இந்த ரெண்டுமே வந்து வள்ளலாரை பற்றியும் மறைமுகமாக ஒரு சில விஷயங்களை சொல்லி இது பண்ணுகின்ற 2 இன்ப வாழ்வு. இந்த 2 இன்ப வாழ்வு ரொம்ப முக்கியம். அந்த தயவு என்கிற சொல்லுக்கே வந்து 2 இன்ப வாழ்வு ரொம்ப, அதாவது ஆங்கிறது கடவுள், யாங்கிறது ஆன்மா, இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. அனாதி நித்திய காலத்திலிருந்தே நாம் இருந்து கொண்டு வருகின்றோம். நாம் பிரிவு என்பதே கிடையாது. எனவே ஆண்டவரும் நாமும் ஒன்றுதான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு சொல் தான் வந்து தயவு. அது 2 இன்ப வாழ்வாக, அது வந்து எல்லா நிலைகள்லையும் வந்து அந்த தயங்கிற ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இறைவன், அதே மாதிரி நம்ம குரு சீடர், இப்படிலாம் நம்ம வந்து 2 நிலைகளை எல்லாம் வச்சு நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கே ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படும். அதில் வந்து நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் வந்து 2 இன்ப வாழ்க ரொம்ப தெளிவான முறையில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அங்கே ஒரு கதைகள்லாம் வருது. அதில் வந்து புனைப்பெயர்கள்லாம் வச்சு அந்த கதைகள்லாம் எழுதி அந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து தயாஜோதி ஞான வாழ்வு, இது 3வது வாழ்வு. இந்த முறை அது வள்ளலாருடைய திருதேக சித்தி உண்மைங்கிறதுக்கு அது ஒரு நல்ல பொருத்தமாகவே வந்து தயாஜோதி ஞான வாழ்வு அப்படிங்கிற ஒரு இது. அந்த வாழ்வு அப்படின்றாலே தடைகள் எதுவுமே இல்லாமல் செயல் புரிந்து கொண்டே உலகிலே விளங்கி நிலவுதல் இதுதான் வந்து அதுக்கு விரிபொருள் வந்து அந்த வாழ்வுங்கிறதுக்கு அதான். அதை பிழைப்பு சாமி சொல்ல, பிழைப்பு தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், பிழைகளே செய்கிறோம், தப்புகளே செய்கிறோம். அதனால தான் தவறி விட்டான்னு சொல்கிறோம். இப்படிலாம் வந்து அந்த தவறுதல் அப்படிங்கிறது பிழைகள் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூடாது. அது வந்து சுத்தசர்மாவுக்கு ஆகாத ஒரு பிரச்சனை. அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு பிழை செய்யாமல் தவறு செய்யாமல் நம்ம வந்து வாழ்வு, அந்த வாழ்வு வந்து என்றென்றும் கடவுள் வாழ்வாக, கடவுளின்ப வாழ்வாக, நிறை வாழ்வாக நாம் வாழ வேண்டும். அதுக்கு உண்டான முறையில் தான் நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையில் இந்த தவறுது அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் வந்து இன்னமும் தவறிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் உலகமே வந்து அதுதான் போயிட்டு. ஆனால் சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், அதிலேயும் நம்முடைய குருநாதருடைய அந்த தயவு என்கின்ற ஒன்றை சொல்லி நம்ம எல்லாம் மேலேற்றி கொண்டு இருக்கின்ற அந்த தயவு பரம்பொருள் அவர் அர்த்தம் சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள தயா குருநாதர், தயா பிரகார குருநாதருடைய ஒரு ஆசையினால நம்ம எல்லாம் வந்து நல்ல முறையில் வளர்த்துருக்காரு. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்கிறது வந்து என்னன்னாக்க, இது வந்து சில கதைகள், அதாவது அவரே வந்து தன்னை பற்றி கூட வந்து அதை மறைபொருளாக எழுதியிருக்காரு சில நூல்களில். ஆனால் இந்த தயாஜோதி ஞான வாழ்வுங்கிறது வந்து வெளிப்படையாகவே வந்து அமைஞ்சிருக்கு இயற்கையில். எப்படி அப்படின்னாக்க
தயா அப்படின்னாக்கா இந்த இங்கே இருக்காங்க, இவங்க தான் தயாவும் அவர் மிஸ்ஸஸ் அவரோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. தயா அப்புறம் வந்து ஜோதிங்கிறது 4 நாள் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. அதே மாதிரி ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இருக்காங்க, அவங்க பாம்பேயில் இருக்காங்க. அவள் அந்த வீட்டுக்கு ஒரு தடவை நம்ம சாமியிலே போய் கற்பூர மனத்தோட சில விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்கு நல்ல விதமாக தெரிஞ்சிருக்கு. ஞானம்ங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி. ஆக எந்த பேர் இன்னைக்கு அரசியலில் கூட எடுத்துட்டாங்க, பேரை வச்சு கொடுங்க பேரை வச்சு கொடுங்கன்ட்டு முதல்ல அரசு சொல்கிறாங்க, ஆரத்தி எடுத்து கொடுத்துருவாங்க. இவங்க பார்த்தாங்க வந்து பேரை வச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு பேர் வைங்க அப்படிவாங்க. அந்த மாதிரி சாமிகள் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதில் வந்து எப்படின்னாக்க இந்த சீதாமணிங்கிறவர், அவருடைய ஹஸ்பண்டு, அவரோட ஒய்ஃபு, இவங்க அப்புறமே தொடர்ந்து வந்து சாமிகளுடைய அந்த இந்த இல்லத்துக்கு சாயங்காலமானாக்க நாகநாள்லேருந்து இங்கே வந்துடுவாங்க. வந்து அவர் சொல்கிற சொற்பொழிவுகள், போக்குவரத்து எல்லாத்துலேயும் உடன் இருந்து அவர் வந்து செய்யக்கூடிய அந்த பேராற்றல் அவங்களுக்கு இருந்துச்சு. அது இயற்கையில் அவர் வந்து எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்து இல்லை, அது வந்து உண்மையிலேயே இயற்கையாகவே வந்து சாமிகளுடைய அருளை பெற்று அந்த வாழ்ந்து அதை மாதிரி செய்கிறதுக்கு உண்டானது. அந்த மாதிரி செய்யும் போது நமது வள்ளல் பெருமானவர்கள் இந்த உடம்பில் இருக்கின்றேன், எல்லாருடைய உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த உடம்பு அப்படின்னாக்க வந்து அந்த ஆன்ம உடம்பு, அதுதான் வந்து என்றைக்குமே அறியாத உடம்பு. அந்த ஆன்ம உடம்புல இருந்து தான் எல்லாத்தையுமே காரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு நிலைகளை வந்து அப்பட்டமாக ஒரு நல்ல ஒரு முறையிலேயே வந்து மிக உயர்ந்த ஞான நிலையிலே நமக்கு வந்து தயா ஜோதி ஞானம் வாழ்வாங்க. இந்த நிலையானது, அதாவது இந்த உடம்பில் இருக்கின்ற எல்லாருடைய உடம்பிலும் புகுந்துகொள்ள வள்ளலார் சொன்னார். அதை புகுந்துகொள்ளேன்னு சொல்லிட்டு அவர் செயற்பாடுகள் வந்து மறைமுகமாக வந்துச்சு. ஆனால் இவருடைய செயற்பாடுகள் வந்து வெளிப்படையாகவே அமைந்து விட்டது. இந்த 3 நிலைகளை எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அந்த லைவ் நிலையில் இவங்க நம்ம சாமிகளோட முழு பேராற்றலை பெற்று விளங்கியவர்களாக அந்த அனுபவத்தை வந்து எல்லோருக்கும் வழங்குவதாக அது நமக்கு இயற்கையே அமைந்திருக்கின்றது. அதுக்கு சாமிகள் தான் வந்து அதை தொடங்கிட்டாங்க. வருமுன் பண்ணதுக்கு முன்னாடியே நான் வந்ததா சொன்னேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே வந்து விட்டதா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரியே இந்த சீதைய சித்தியுண்மை அவருடைய நிலையில இருந்து அவர் இருக்கும் போதே சத்திய ஞான சபாபதி மூலியமாக நமக்கு இது மூலமாக பூராமே வந்து இந்த திருதேக சித்தியுண்மைக்கான இந்த தயவு நிலைகளை பற்றி ரொம்ப விரிவான முறையில் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறவங்க தான் அவங்க தான். அதனால் வந்து இதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து குறிப்பிடுறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டேன். சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் தயவு குடும்பம்னே சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு முறையில் சாமிகளோட பழகி அதை ஒன்றிணைந்து அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை பூராமே கேட்பாங்க. அதில் இந்த மாதிரி அந்த ஒரு நிலையில் வந்து இந்த புஸ்தகம் வந்து அவர் ஆரம்பத்திலே எழுதி வச்சுட்டார், நாள் போல எழுதி வச்சுட்டார். எப்போ வர்றது இன்னைக்கு எப்படி நம்ம ஆலய திருப்பணியை வந்து இன்னைக்கு வரப்போதோ என்ன ஆக போதோன்னு சொல்லி எல்லாருமே பேராவலோட எப்படி இருந்து வந்தோமோ அந்த மாதிரி தான் இந்த புஸ்தகம் வந்து எப்போ வரப்போகுது என்ன ஆக போகுது. ஏன்னா வந்து திருதேக சித்தி கொண்ட இது ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த எல்லாருடைய ஆன்மாவிலையும் போகுது வேலை செஞ்சதுக்கு உண்டான அந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது வந்து இயற்கையிலே அமைஞ்சிருச்சு. வள்ளலார் வந்து இந்த மாதிரி எல்லா உடம்புலையும் புகுந்து கொள்ளேன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் செய்முறைப்படுத்திட்டார். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இதுதான் வந்து தயா ஜோதி ஞானவாளர் அவங்க வந்து இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. அதோட அந்த குடும்பம் வந்து தயவு குடும்பமாக நல்ல அருமையான குடும்பம். தயவை சார்ந்தவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக அவங்களுடைய பிள்ளை குட்டிகள் பேரன் அத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் செஞ்சு எல்லா விதமான இதுவும் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்கனாக்க அதுக்கெல்லாம் சாமிகளுடைய ஒரு தயவு இல்லாமல் தயவு தான் முக்கியம். அந்த தயவு இல்லாமல் அவங்க எதுவுமே செய்யணும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் சின்னாத தொழில் எடுத்துக்கலாம். அப்படி தான் எல்லாருடைய முன்னேற்றத்துக்கும் மறைமுகமான ஒரு காரணம் இருக்கிவிட்டால் அது தயவுடைய பொருளாதாருடைய ஒரு நிலைதான் அப்படிங்கிறது நம்ம சொல்லாமல் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நூல் இந்த நூல் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருந்து நம்ம வந்து அந்த 9 பகுதிகளாக பிரித்து இதை அந்த புத்தகத்தை சொல்லியிருக்காரு. அதில் வந்து
தயவு உதயம். தயவு அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதானமான ஒரு நிலைகள். அந்த தயவு நிலையில இருந்தால் எல்லாமே செஞ்சிருக்காரு. அந்த தயவு அப்படிங்கிறது வந்து தயவு 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 தயவுன்னு சொன்னாக்க உதயம் அப்படின்ட்டு வரும். ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் அத்தனை ஆற்றல்களும் அந்த எல்லாமே கூட வந்து இந்த தயவு வந்து உதயமானதுனால தான், தயவுனால தான் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அது வந்து 1வது தலைப்பாக கொடுத்து, அதே மாதிரி கடைசி வந்து 9வது தலைப்பு தயவு மயம். தயவு உதயத்திலிருந்து எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து தயவு மயமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் அந்த 9 தலைப்புகளில் நமக்கு தயாஜோதி ஞான வாழ்வு நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நிலையில் அது 1வது பக்கத்தில் அந்த தயவு உதயம். அப்புறம் வந்து சும்மா கொஞ்சம் தான் 2வது பக்கத்தில் உடனுடைய இதய வானில் உதயமாகிய தயவு ஜீவதயவாய் பெருகி பெருகி தன்னை சூழ்ந்த உயிரிடத்தும் சுத்த தயவு செயலாய் சூழ்கின்ற போது அது கடவுள் தயவாக விளங்க நேர்கின்றது. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் நிறைய வந்து அவர் சொல்லியிருக்காரு. 4ஆம் பக்கத்தில் வந்து அதாவது ஒவ்வொருத்தருக்குமே வந்து அகத்தில் இருந்து திருவருள் தான் வந்து உணர்த்திக்கிட்டு, ஒவ்வொருத்தருக்கும் வந்து அகத்தில் இருந்து அனகமாக திருவருளே உணர்த்தி கொண்டிருக்கிறது. அப்படி கடவுளும் அப்படி அகத்திலே இருந்துதான் உலகுயிர் பொருள்களை எல்லாம் தன் பேரருளால் ஆண்டு கொண்டு உள்ளது. அந்த திருவருள் தான் உணர்ந்து கொண்டு உள்ளான் இந்த மனிதன். இது ஒரு பாட்டு. ஆக இப்படி வந்து வாழ்ற ஒரு வாழ்வு தான் வந்து அருள் வாழ்வு. அருள் வாழ்வுலே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து சாமிகள் வந்து அமைஞ்சிருக்காரு இயற்கை. அதுக்கப்புறம் வந்து உலகில் சூரியனின் உதய அஸ்தமனம் பற்றி ஞானமணிவர், வானிலை தோன்றி விளங்கும் சந்திரன் நட்சத்திரம் ராசி உதய அஸ்தமனம் இவை அல்லாத மக்களின் பிறப்பு இறப்பு கூட தோற்றம் மறைவு கூட இருக்கிறது. இவையெல்லாம் புறக்காட்சி அனுபவம் தான். ஆனால் அகத்திலே ஏற்படும் விளக்க வெளியீடு ஞான உதயம், ஞான உதயமாக நகலப்படுகின்றது. இப்படி தோன்றியவைதான் சமய மதத்துல வந்து இந்த மாதிரி உள்ள சில கருத்துக்கள் வந்து அத்தனை ஞானிகளும் யோகிகளும் சித்தர்கள் முத்தர்கள்லாம் வந்து இந்த சமய மத அந்த கலைஞான விளக்கத்தை தான் இப்படி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த அது வந்து அருட்பெருஞ்சோதி அல்ல, அரும்பெரும் ஜோதி. அதுதான் வந்து மாணிக்கவாசகர் அரும்பெரும் ஜோதி அப்படின்னு தான் பாடுறாரு. அப்படியே அருட்பெரும் ஜோதின்னு அவர் சொல்லலை. ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. இன்றனக்கு அருளி இருள் கடிந்து என் உள்ளத்திலே எழுகின்ற ஞாயிறு அப்படின்ட்டு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அந்த மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வச்சுக்கிறோம். இதெல்லாம் இருளெல்லாம் போயிடுச்சு. இனிமே நம்ம வந்து புதிய வாழ்வு, புத்தம் புதிய வாழ்வு, அதுவும் வந்து 3 வாழ்வுகள் கொண்ட அருமையான தயாஜோதி ஞான வாழ்வை வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிழைப்பு கிடையாது, தவறு கிடையாது, அந்த மாதிரி உள்ள நிலை. எனவே அது 4ஆம் பக்கம். அருட்பெரும் தயவுக்கும் ஆகும். எனவே இவர் இந்த நிலையில் பெறுகின்ற அருட்சோதி கடவுள் உண்மை தனது உண்மையாகவும் அறிந்து தன்னையே அந்த இறைவண்ண வாழ்வில் விளங்கச் செய்து கொள்ளுகின்றான். இந்த அருட்பெருஞ்சோதி உதயம் எப்படி அப்படின்னாக்க போகாத பொழுது. நமக்கு எல்லாம் போகிற பொழுதுதான். போகிற பொழுது எல்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டா நாளைக்கு பார்த்துக்கணும், நாளைக்கு என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம், இப்படித்தான் வந்து காலச்சக்கரம் வந்து ரொம்ப ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த நம்ம அருள் இயக்கத்துல, தயவுல இயக்கத்துல நாம் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன செயல்களும் கூட வந்து போகாத பொழுதாக இயற்கையிலே நமக்கு அமைந்து விடுகின்றது, நிலைத்து நின்று விடுகின்றது. உலர்ந்தது போகாத பொழுது அப்படின்ட்டு ஒரு சொல்லு, ரொம்ப அருமையான சொல்லு. அப்புறம் வந்து தியானிக்கின்ற தான் கெட்டு, அதாவது ஒரு அத்துவித அனுபவ நிலை. அப்புறம் 8 தியானிக்கு தான் கெட்டு, அது 8. அப்புறம் 11. இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனாக்க, வள்ளல் பெருமான் வந்து தர்மசாலையை தோன்றுத்தார். இந்த தலைப்புல கூட
தயவு உதயம், தயவு தயவுனா உதயமாகுது. அதே மாதிரி தான் வந்து தர்மசாலையில் 1867 பிறப்பாம் ஆண்டு வைகாசி திங்கள் 11ஆம் நாள் வியாழக்கிழமை வியாழ ஓரை உதய நேரம். இது முற்றும் அருள் ஆரம்ப தோற்றத்தையே குறிக்கின்றது. அது சமயம் அந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் உண்மை தனிப்பெரும் கருணையோடு வெளிப்பட்டு வள்ளலாருக்கு திருவருட்பிரகாச திரு வடிவளித்து பேரின்ப வாழ்வில் பிரிவற்ற நிலை செய்துவிட்டது. இது ரொம்ப தயவு உதயம் என்கின்ற தலைப்பில் இப்படி தர்மசாலையை அவர் தோற்றுவித்து ஜீவகாந்த நெறியை இந்த உலகத்துக்கு பூரா பரப்பி நாம் இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முறையை வகுத்து கொடுத்தாரோ அதை போலத்தான் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி அது வாழ்வெழுத்து அன்று வெளிப்பட்ட அருட்பெருஞ்சோதி உதய காலம் அன்னைக்கு அது தர்மசாலையில் தோன்றிய அந்த காலம் தானே இப்பொழுது தயவு உதய காலமாகவே உணர்த்தப்பெறுகின்றோம். அந்த அருட்பெருஞ்சோதியைத்தான் இன்று தயாபெருஞ்சோதியாக போற்றிக் கொள்கின்றோம். இதனால் அருட்பெருஞ்சோதியோடு விளங்கிய தனிப்பெருங்கருணையே இப்பொழுது தயாபெருஞ்சோதியோடு தனிப்பெரும் தயவாக தோற்று விளங்குகின்றது. எனவே அருட்பெருஞ்சோதி அகண்ட வழியில் நிலவுகின்ற ஆன்ம சுற்றடுக்கள் இந்த தயாபெருஞ்சோதி வெளிப்பட்டு விளங்குகின்ற தயாவண்ணமாகவே காண்கிறோம். எனவே நிறை தயவு, அந்த நிறைவான தயவு, அதை எல்லாருமே குறைவுடைய தயவு அல்ல. நம்ம சாமிகள் நமக்கு வந்து வழங்கியது வந்து நிறைவான தயவு. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவரு நிறைவான அந்த அருட்பெருஞ்சோதியை தான் எல்லாருக்கும் வழங்குகின்றார். அப்படித்தான் வந்து நம்ம பொருள் கொள்ளணும் அப்படிங்கும் போது அப்படித்தான் செய்யும். அதே மாதிரி தான் இவரும் நம்ம சாமிகளும் நிறை தயவு வந்து குறைவுடைய தயவு இல்லை, நிறை தயவு தான் கடவுளரின் பேருண்மை சுரூபரூப சுவாபமாகும். அதுவே இன்றைய சுத்த சன்மானத்தின் பேரின்ப சித்தி வாழும் நிலையாகும். அந்த இறை அனுபவத்தை அடைவதற்கான நெறிமுறையாகவும் உள்ளது. எனவே இப்பொழுதுன்னா இந்த பொழுதுதான் இப்படிதான் வந்து சாமிகள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இப்பொழுது இன்று ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான பல பொருள்களை வந்து கொஞ்ச நேரத்தில் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட பதிவுகள் தான் வந்து இந்த பதிவுகள் வந்து லேசான பதிவுகளே கிடையாது. இப்பொழுது இன்று அப்படிங்கிற வார்த்தைகள் ஆனாலுங்கிற வார்த்தைகள் உண்மையில் அப்படின்ட்டு ஒன்று போடுவார், உண்மையில போடுவார், உண்மையில் போட்டு அந்த உண்மையான விஷயங்களை வந்து அங்கே சொல்லுவார். ஆக உண்மையை தவிர அவர் உண்மையை சொல்றதே கிடையாது, பதிவு பண்ணதும் கிடையாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு இப்பொழுது இந்த உண்மை தயவு உதயமாகி விட்டு இருப்பதால் என்னால் அந்த எல்லாம் ஆயிடுச்சு. முன்னெறிகளில் இடப்பட்டு ஒளிந்தது மாதிரி வீண் போகாது மக்களினம் இந்த நெறி கொண்டாலே இரவாமையோடு நிறையின்ப வாழ்வு கொண்டு இழந்துவார்களாக அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. 14 வந்து ஜோதிமயம்ங்கிற தலைப்பு. எங்கே பார்த்தாலும் ஜோதிமயம் தான். இப்போ கேலக்சி எடுத்துக்கிட்டாங்க, எத்தனையோ அண்டங்கள்ல விண்மீன்கள் வந்து கோடிக்கணக்கான எண்ணிக்கையிலே இல்லாத அளவிட முடியாத அளவுக்கு அந்த விண்மீன்கள் இதெல்லாம் வந்து கேலக்சின்னு சொல்றாங்க. அந்த கேலக்சியில இந்த விண்மீன்கள்லாம் வந்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க அது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது காரொலியாக இருள் ஞானமாக அது இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே வந்து ஒவ்வொரு ஸ்டாரும் வந்து ஒரு சூரியன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி நூல்கள்லாம் வந்து விளக்கம் தந்து கொண்டு இருக்கின்றது. அதனால இந்த மாதிரி வந்து அந்த வான்ஜோதி, ஞாயிறு, செஞ்சுடர், நிலவொளி, விளக்கொளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த கேலக்சி அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து அகண்ட வெளி விட்டும் இந்த அகண்ட வெளி விட்டும் அந்த காரொளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது ஏன் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு, இந்த உலகம் ஏன் இப்படி ஜோதிமயமா இப்படிலாம் சொல்லிவிட்டு கேலக்சி மாதிரி அண்டங்களுக்கெல்லாம் அந்த இந்த இதெல்லாம் கொடைக்கானல்ல அப்சர்வேட்டரிலாம் இருக்கு, அது மாதிரி இன்னும் பல இடங்கள்ல இருக்கு. அவங்கள ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வானத்துல வந்து அங்கே போறது இங்கே போறது புது புதுசா ஏதாவது இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து நம்ம சித்தர்கள் ஞானிகள் யோகி வகையில வந்த நமது ஞானி வந்து சத்திய ஞானி அவர் வந்து கேலக்சியை பற்றிலாம் சொல்லும்போது மின்காந்தம் எங்கேயுமே வந்து அந்த நம்ம செல்லு இருக்கிறோம், செல்லு அமெரிக்காவில் வந்து பேசுறது அவங்க பார்க்கறது எல்லாம் வந்து நம்ம இங்கேயும் பார்க்குறோம். இங்கே இருந்து வந்து நேராக பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இதெல்லாம் செய்யறோம். அதெல்லாம் எதுனாக்கா மின்காந்த ஒளி. ஆக இந்த ஆகாரத்தில் என்ன நினைஞ்சிருக்குன்னா அகண்ட வெளி மற்றும் மின்காந்த ஒளி நிறைவாக இருக்கின்றது.
இந்த ஒளிநிலை அனுபவம் இந்த அணுப்பிழப்பு, இந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சூற்று நிலையில் வந்து பிளந்தது மறுபடியும் சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி வந்து அணுப்பிழப்பாலும் இணைப்பாலும் கண்டுகொள்ளப்பட்டிருக்கு. முடிவாக அதி ஆற்றல் கொண்ட மின்காந்த நுண்ணொளியை அகண்ட வழி முற்றும் நிரம்பி இருந்து கொண்டு அதிலிருந்து பல வகை ஜோதி பொருள்கள் உருவாகி போற்றி சிதைந்து முன்னிலையே திரும்பவும் அந்த முன்னிலையே தான் திரும்ப அதை அடையுது. அது ஒரு முக்கியமான ஒரு அதை நம்ம சொல்லணும். யுகம் யுகமாக இருந்து வருகின்றது. இந்த முழுமுழ ஜோதியில் இருந்து உலகங்கள் யாவும் உலகத்து உயிர் பொருள்கள் எல்லாவும் தோற்றுகள் இப்பொழுது காண்கின்ற அனந்தவன வேத தோற்றங்கள் இந்த முதல் ஜோதிகள். எனவே பெருவெளி இறை ஒளியில் மின்காந்த சக்தி தகவந்த காற்றும் அந்த காற்றின் வேக ஆற்றலால் தீயின் ஆரிய தன்னிலையில் இருந்து நீரும் அந்த நீரின் தாறு நிலை பொருளில் இருந்து இந்த மண்ணுலகம் இந்த மண்ணுலகில் நுண்ணுயிர் வெளியிட்டு சகல விதமான உயிரினர்களும் உண்டாகியது. இப்படித்தான் வந்து இந்த ஜோதிமயமான இந்த உலகமானது இப்படித்தான் வந்து அமைந்திருக்கிறது. இது இயற்கையில் இது விஞ்ஞானிகளுக்கும் நம்முடைய விஞ்ஞானிகளுக்கும் அது தொடர்புடைய ஒன்று. அந்த விஞ்ஞானிகள் உள்ளத்திலே இருந்து மெய்யான பொருள்களை வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஆட்டம் கூட சொல்லணும். அந்த ஆட்டம் கூட நைட்ரஜன் ஆட்டம் அப்படிலாம் ஹைட்ரஜன் பாம் அதெல்லாம் முதல்ல கண்டு அதை விளக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வள்ளலார் காலத்தில் தான் வந்து அவர் சித்தி உண்மை அடைச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்க விளக்க முடியும், அணுவை விளக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப சிந்தனைக்குரிய விஷயங்கள். ரொம்ப நம்ம வந்து அனுப்பமாக பார்த்தாங்க. இந்த உடம்புலையும் அப்படித்தான் இருக்குது, அங்கத்துலையும் அப்படித்தான் இருக்குது. அந்த ஆன்மான்னு வந்து பிழக்கணும். பிழந்துருச்சுனாக்க உடம்பு பூராமே ஒளிமயமாக மாறி வள்ளலார் பெற்ற அந்த ஒளிவெடுவும் நமக்கும் உண்டு அப்படின்றத நம்ம சொல்லாமல் சொல்லலாம். ஆக இந்த பூரா அப்படி எல்லாம் ஜோதிமயமாக இருக்கிறது. அது தூரத்திலிருந்து கோடிக்கணக்கான அந்த இதிலிருந்து பார்க்கும்போது இருள் ஞானம் அதை மாறி இருக்குது. இருளை குற்றம் இயற்கை கிடையாது, அது செயற்கை. எனவே அணுவுலக ஆற்றல் அதே மாதிரி தான் அணுவுல அகத்திலேயே உயிராற்றல் இருக்குது. அந்த உயிராற்றலில் சூடு இருக்குது, ஒளி இருக்குது. இதை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நம்ம டாக்டர் வந்து டெம்பரேச்சர் பார்த்தாருனாக்க கரெக்டாக இந்த இயற்கையான அந்த சூடு வந்து ஒருத்தருக்கு இருக்குங்கிறத அவர் டெஸ்ட் பண்ணுறார். அதனால தான் அந்த தர்மாமீட்டரா அதை வந்து அந்த வாயில் வச்சு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உலகம் கூட ஜோதிமயமாக இருக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த ஒளிமயமான ஒரு நிலையை வந்து வள்ளல் பெருமான் ஒரு 2 பாடல்களில் பாடுறாரு. அவர் எப்படி பாடுறாரு, என்ன இது, அதுக்குண்டான விளக்கங்கள் பற்றி இன்னும் வேகமாக அருளரசை அருட்குருவை அருட்பெரும் ஜோதியை என் அம்மையை என் அப்பனை என் ஆண்டவனை அமுதை தெருளுறும் மின் உயிரை என்ற உயிரை எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்த சிகாமணியை மறுபெரு வாழ்வை எல்லா வாழ்வும் எனக்கு அளித்த வாழ் முதலை மருந்தினை மாமணியை என் கண்மணியை கருணை நடம் புரிகின்ற கனக சபாபதியை கண்டுகொண்டேன். அந்த மாதிரி உள்ள வள்ளலார் பாடல்கள் வந்து பதிச்சு வச்சிருக்காரு. நம்மெல்லாம் வந்து எத்தனை பிறகு எடுத்தாலும் இந்த ஒரு பாட்டு படித்தாலே போதும் நமக்கு அந்த மாதிரி ஒரு நமக்கு எல்லாம் கிடைக்குது. கண்டு கொண்டேன், கழிந்து கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தேன். அதுக்கப்புறம் வந்து மாற்றை அளந்து அறிந்திலம் என்று அருமறை ஆகமங்கள் வடுத்த மணி மண்டிலே ஓங்கி வைங்கும் அரட்பொன்னை ஆற்றல்களும் பெரும்பொன்னை ஐந்துறையிலும் புரியும் அரும்பொன்னை என்றனை ஆண்ட செழும் பொன்னை தேற்றமிழ் பசும்பொன்னை செம்பொன்னை ஞான சிதம்பரத்தை விளங்கி வளர் சிவமயமாம் பொன்னை இந்த காற்றனல் ஆகாயமெல்லாம் கலந்த வண்ண பொண்ணு. இந்த அடிக்கடி நம்ம சாமிகள் அடிக்கடி இந்த சொல்ல நம்ம சாமிகள் வந்து பிரயோகப்படுத்துறது இதுனாக்க காற்றனல் ஆகாயம் எல்லாம் கலந்த வண்ண பொண்ணு. அந்த மாதிரி தான் வந்து இயற்கையில் இருக்குது. சாமிகள் வந்து என்ன இதை வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஆனந்தமாக கேட்போம். ஆனால் அதுக்கு வந்து பொருள் வந்து இங்கே அருட்பாலை வரும். ஏன்னா இதுக்கு வந்து விளக்கமும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொன்னாக்க கொஞ்சம் நேரமாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன இமைப்பொழுதுக்குள் எங்கும் அடைந்து அது இன்னொரு பாட்டு ரொம்ப முக்கியமான அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி. யாருக்குமே வந்து அகப்புணர்ச்சின்னா என்ன புறப்புணர்ச்சின்னா வந்து
நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சாமிகள் வந்து பாட்டையும் அந்த அருட்பா பாட்டையும் கேட்டு அதுக்கு உண்டான பொருளையும் இங்கே சொல்கிறார். ஏன்னா நான் பதித்த போதெல்லாம் தான் பதித்தாராகி நல்ல திரு அமுதத்தை அல்லல் பதித்தே உன் பதித்த என்னுடைய குலத்தை தம்முடைய உபய பலம் பதித்தார்கள் அபயம் எனக்கு அளித்தார். வான் பதிக்கும் கிடைப்பறியார் சிற்றவையில் நடிக்கும் மணவாளர் ஏனை உணர்ந்த புறப்புணர்ச்சி தருணம் தான் பதித்த பொன்முடியும் நனை அடைந்து அடித்தேன் சாற்றும் அகப்புணர்ச்சியினால் ஏற்றம் குறைப்பதில்லை. அதனால புறப்புணர்ச்சி அப்படின்னாக்க புறத்திலே எங்கும் நிறைந்த ஜோதிமய காட்சி. அந்த ஜோதிமய காட்சி தான் வந்து புறப்புணர்ச்சியா இங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய சாமிகள் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அகப்புணர்ச்சியால் இருந்த இடத்திலே இருந்த எவ்வுலகத்து இந்த நம்ம சத்தியஞான கோட்டம் தயவு சத்தியஞான கோட்டம் முன்னாடி போக வச்சுக்கிறார். ஏன்னா எல்லாருமே சாதாரணமானவங்களை நல்ல பெரிய பெரிய அனுபவங்களை அடைந்தவர்கள் தான் இங்கெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அகப்புணர்ச்சியால் தான் இருந்த இடத்தில் இருந்து எந்த உலகத்தில் எவ்வுயிருக்கும் எவ்வளவுக்கும் நினைத்த மாத்திரத்தில் செல்லாமல் சென்று உதவுகின்ற உண்மைதான் வந்து அகப்புணர்ச்சி. புறப்புணர்ச்சிங்கிறது ஜோதி காட்சி, ஜோதிமய காட்சி. அகப்புணர்ச்சிங்கிறது இருந்த இடத்துல இருந்து செல்லாமல் சென்று எங்கேயுமே வந்து அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் தீர்க்கிறதா அந்த மாதிரி. அதனால இவை பொழுதுக்கும் எங்கும் அடைந்து காண வேண்டியதை கண்டுகொண்டு வருகிறது. இது புறத்திலிருந்து சென்று அடைவது கிடையாது. அருளாலே செல்லாமல் சென்று அங்கங்கு அகநின்று விளங்குகின்ற அகப்புணர்ச்சி. அதை சொல்லும்போது தோற்றறியாத பெரும் ஜோதி அப்படிங்கிறதை அதை சொன்னாங்க. அப்புறம் பொன்மேறு அதை பற்றி வந்து முப்புறம் இருந்த சிவனை பற்றி ஒரு சில இதெல்லாம் அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவங்கள்லாம் இங்கே சொன்னாக்க ரொம்ப நேரமாயிடும். ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற காட்சிகளை மட்டும் நான் நல்லா சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து அகத்தின் விரிவு நிலை தான் அனகநிலை அப்படின்னு, அது அனக ஜோதி. அப்புறம் அனக ஜோதிங்கிறது எங்கும் இருக்குது. அதே மாதிரி தான் இது ஒரு சிற்பிரபஞ்சம். இந்த சிற்பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது. பிரபஞ்சங்கிறது பெருசு, மாபிரபஞ்சம். சிற்பிரபஞ்சங்கிறது இது. இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் கடவுள் தான் வந்து பிரபஞ்சம். இது சிற்பிரபஞ்சம். அது வந்து வெளியில் இருக்கிறது அந்த அண்டங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து எல்லா பிரபஞ்சங்களும் சேர்ந்து அந்த கேலக்சி அப்படின்னு சொல்கிற அந்த நிலை. அப்புறம் கடவுள் அருள் அல்லது தெய்வம். ஆனால் இந்த இடத்துல நல்லா மெயினாக பார்க்கணும். கடவுளுடைய அருள் அதுதான் வந்து தயவு அல்லது தயவு. இதெல்லாம் எப்படி அவர் பயன்படுத்துகிறாரு? அருளும் ஒன்று தான், தயவும் ஒன்று தான். அதுதான் இது அறிய வேண்டும். எங்கும் தானா அகநின்று அனக காரியப்பாடாய் இந்த அகண்ட பிரபஞ்சத்தை யாவை விளங்க செய்கின்றது எதுவோ அதுவே இன்று கடவுளின் அருளாக தயவாக விளப்படுகிறது. எனவே அருள் என்றாலும் தயவு என்றாலும் ஒன்றுதான் அப்படிங்கிற பாயிண்ட்டு நமக்கு அதிலிருந்து தெரியும். எல்லாமே வந்து அந்த மூலப்பொருள் வந்து முதல் ஜோதி அதை அடிப்படையாக அமைந்திருக்கு. அதன் அற்புத ஆற்றல் தான் நம்முடைய பிரபஞ்சத்தை எப்பொருள் எவ்வொருகின் வடிவு இச்சக்தியை தோற்றம் விளக்கம் செய்து கொண்டு இருப்பதாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரி வந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எந்த பக்கத்தை பற்றினாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கை உண்மை வந்து அந்த மாதிரி வந்து ஜோதிமயமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து இப்போ இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்க 5ஆம் தலைப்பில் வந்து தயாபதி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லலாம். இதை 2-3 நாளாக வந்து இந்த புத்தகம் வந்து நம்ம காம்பீட் மூணாவது பைக்லேயே கொடுத்தாரு. அதை அப்படியே நான் ரிசீவ் பண்ணிட்டேன். அப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தவங்க இன்னமும் படிக்க முடியலை என்னால் வந்து அடுத்த மாதத்தில் படித்து நம்ம இருக்குது. அதான் வந்து உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் அது வருது. தயா ஜோதியில் தான் வந்து 2 உண்மை. ஆக அருட்பெருஞ்சோதிங்கிறதும் தயாபெருஞ்சோதிங்கிறதும் ஒன்று தான். அந்த தயா ஜோதி ஞான வாழ்வு வந்து நமக்கு இப்படி போட்டிருக்காரு, தயா ஜோதி ஞானம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இப்படி அனகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து ஞானம் வந்து அகநிலையிலையும்
தயவுங்கிற ஒரு தனிப்பெருந்தயவு அப்படின்ட்டு வந்தது. அதனால் ஒன்றான இறைவன் அகத்தில் இருக்கார். 5 தொழில் காரியப்பாடுகள் வந்து இருக்குது. அதான் வந்து சுருக்கமாக வந்து இது வந்து சத்திய ஞான குரு பூஜா மலர்லையும் அதை வந்து தெள்ள தெளிவாக ஏன் தயவை நான் யூஸ் பண்ணுறேன், எதுக்காக அவனுக்கு யூஸ் பண்ணுறேன், ரொம்ப விளக்கமாக ரொம்ப அருமையாக வந்து அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த தயாபெருஞ்சோதி வந்து அப்புறம் தயவுங்கிறது வந்து இதெல்லாம் எப்படி வந்து தாராகாச வழியில் நமக்கு செயல்பாடு ஆகிட்டு. இதனால தான் வந்து நான் வந்து இந்த தயவை நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே மரணமா பெறுவாள். நான் வந்து வள்ளலார் வந்து சித்தி அடைஞ்சிட்டாரு. 1/8/1943 அதை நான் பார்த்துட்டேன், என்னுடைய சிறனர்களை அதை உணர்த்திட்டாரு அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? அது எப்படி செயல்படுத்துறது? அது செயல்படுத்துறது தான் வந்து நமக்கு இந்த தயவு குடும்பத்தின் மூலியமாக நமக்கு வந்து தயாஜோதி ஞான வாழ்வு நமக்கு உள்ளங்கையில் நிலைக்கணியாக கிடைச்சிருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து சத்திய ஞானானந்தம் இதெல்லாம் வந்து இதில் வருது. அதுக்கப்புறம் நிறைய அந்த விளக்கமே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து 11ஆம் பக்கத்தில் ஒன்று, அப்புறம் 56ஆம் பக்கம், 56ஆம் பக்கத்துலையும் வந்து பரமாகாச நிறை பரம்பொருளைத்தான் இது சமயம் தனிப்பெரும் கருணையுடைய அருட்பெரும் ஜோதியாக, தனிப்பெரும் தயவுடைய தயாபெரும் ஜோதியாக கண். இப்படி இன்னொரு இடத்துலையும் வருது. அதே மாதிரி வந்து 88ஆம் பக்கத்துலேயும் வருது. இப்படிலாம் சொன்னதையே வந்து திரும்ப சொல்கிறதுனால நமக்கு வந்து அழுத்தி நம்ம சொல்கிறதுனால இந்த அருட்பெருஞ்சோதியை இன்றைக்கி வந்து தயாபெருஞ்சோதி. ஏன்னா இன்றைக்கி கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த எண்டு நிலை வள்ளலாருடைய எண்டு நிலை ஒரு பக்கம் வந்துச்சுனாக்கா அது அருளில் இருந்து ஆரம்பிச்சிச்சுனாக்கா தயவில் முடியும், தயவில் இருந்து ஆரம்பித்தாக்க அருளில் முடியும். இப்படி தான் வந்து அது வந்து நமக்கு வந்திருக்குது. அதனால் வந்து இப்போ அந்த மாதிரி செயற்பாடுகள் ரொம்ப அபரிமிதமாக நமக்கு நடத்திட்டு அதுக்கெல்லாம் தலைவர் தான் முன்னணியில் இருந்து அந்த இதெல்லாம் நமக்கு ஆக்கிக்கிட்டு இருக்காரு. முடிச்சுக்கணும். அதனால் இப்படிலாம் சொல்லுவோம்னாக்க அந்த உணவில் இருந்து தயவு உதயத்திலிருந்து தயவு மயமாக எல்லாமே ஆகி சத்திய ஞான குரு பூஜா மலரில் வந்து நமக்கு அந்த மாதிரி நிலை வந்து தயா இந்த அருட்பெருஞ்சோதியை தயாபெருஞ்சோதியை செய்து அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து நான் வந்து வெளியிட்ட வந்து ஐயா தான் வந்து அதுக்கு பொருளுதவியெல்லாம் செஞ்சிருக்காரு. கரெக்டாக வந்து 5/12 10/10 வந்து ஒரு வருஷம் முடியலை. ஒரு வருஷம் முடியாமல் வந்து அதை நடத்துறதெல்லாம் வந்து அவருக்கே வந்து அதை வந்து சரிப்படாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான். அதெல்லாம் முடிஞ்ச 10ஆம் மாதமும் 10/10 ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் முடித்தாலும் கூட 12ஆவது மாதம் அமாவாசை அன்னைக்கு நம்ம பொன்னகரத்தில் தான் வச்சு அந்த நூலை வச்சு வெளியிட்டோம். அது ஐயா தான் வந்து அது பொருள் எல்லாம் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு பெரிய அந்த ஒரு நிலையிலையும் அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறதையும் அதேமாதிரி தயாபெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தான் தயாபெருஞ்சோதி அப்படிங்கிறதையும் வந்து விளக்கம் வந்து அந்த நூலில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த நம்ம இப்போ வந்து நமக்கு ரொம்ப அருமையாக கிடைச்சிருக்கிறவர் யாருன்னாக்க இந்த பக்கத்தில் கடைசி பக்கத்தில் ஒருத்தர் ஜெர்மனியில் அவர் வேலை பார்த்துருக்காரு. அவர் பேர் வந்து கிரிட்டோ. அவர் இந்த ஊருக்காரர் தான். கடைசியில் பார்க்க போனால் அவர் இந்த ஊருக்காரர். அந்த டெலிஃபோன் பிஎஸ்என்எல்ல வந்து டிவிஷனல் மேனேஜராக வந்து அவங்க அப்பா இருந்திருக்காரு. அவர் எப்படியோ தெரியல இங்கே வந்து நம்ம ராமலிங்கத்தில் வந்து புஸ்தகங்கள்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் கடைசியில் வந்து ஜெர்மனியில் தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்ததில் வந்து வள்ளலாருடைய அந்த வருகை விட்ட அந்த நிலையை பற்றி சொல்லும்போது அதில் தான் அனகன்னுங்கிறது வருது. அந்த அனகனுங்கிற சொல்ல இந்த 2 புஸ்தகத்திலையும் போட்டிருக்காரு. அது என்ன அதை படிச்சிடறேன். அதை படித்து இதோட சூழ்க தயவு இந்த புனித நூல்கள் இந்த மாதிரி வந்து புஸ்தகம் வெளியிடுறாங்க. அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் அக ஒருமையில் அருள் ஒளி முன்னிலையில் இருந்து வேண்டி அந்த அருளே வழங்க எடுத்து தொகுத்து தரப்படுகிறது. இது முதலாக நீங்கள் இந்த அனக வாழ்வு பெற அருள் அகத்திலையும் ஜோதி புறத்திலையும் கூட நடுவுலகும் பெருநிலை என்று அருள்பெரும் ஜோதிவாய். அதே மாதிரி தான் தயவு அகத்திலையும் தயா அப்படிங்கிறது. அதே மாதிரி புறம் அப்படிங்கிறது வந்து ஜோதி நிலையும் நடுவில் வந்து இந்த அருட்பெரும் ஜோதி நிலையை விட்டு சுத்த சன்மார்க்க வாழ வேண்டும் என்பது எனது
தாழ்மையான கொள்கை மற்றவர்களான வாழ்க அனக சுத்த சன்மார்க்க பெருநெறி தரும் நிறைவாழ்வு சுவாமி சொல்லணும். ஆக இந்த 2 புஸ்தகம் வந்து அட்டையில் நமக்கு அவரே வந்து எல்லாமே ஒன்று தான். எல்லா நூல்களும் இது ஒன்று சொல்கிறதால எல்லா நூல்களையும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இதோட நிறைவு செய்கிறேன். தலைவர் ஐயாவும் நிறைய பொறுமையோடு இருந்து இன்னொரு அது ரொம்ப ஆர்வம் அது பல நிலைகள் அதையும் நீங்கள் வச்சு இந்த சாமி அவர்கள் ஒரு குடும்பத்தையே தயவ குடும்பத்தையே வந்து உருவாக்கி அதில் இருந்து உள்ளே இருந்து வளர்ந்து அதை வந்து அடக்கமாக்கி இந்த மாதிரி ஒரு செயற்பாடுகளை அவர் செஞ்சுருக்காரு. இதுக்கு முதல் அறியலை இந்த புஸ்தகம் கூட முன்னாடி வந்திருந்தாலும் கூட சிரமம் தான். இது இந்த தருணத்தில் கரெக்டாக வந்து அவர் சன்னு கூட இப்போ தான் வந்து சேலத்தில் வந்து அந்த ஒரு பொண்ணு முடிவாக தாய். அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பங்கள் அது மாதிரி எல்லாருடைய அந்த தயா ஜோதி ஞான வாழ்வு எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி வரலாற்ற உண்மை வாழ்வு, இரண்டற்ற இன்ப வாழ்வு, தயா ஜோதி ஞான வாழ்வு ஆக இந்த 3 வாழ்வுகள் இதே சுற்றிலுமே இருந்துச்சு. சொல்லாமல் சொல்லி செல்லாமல் சொல்லி இந்த மாதிரி சாமியுடைய அனுபவத்தை வணக்கமாக ஒளிபரப்பாக ஆகி கொண்டிருக்கிறது, ஒளிபரப்பு ஆகி கொண்டிருக்கிறது சொல்லி நிறைவு செய்கின்றேன். தயவு வணக்கம். ஐயா, இந்த புத்தகத்தோட விலை என்ன? இந்த புத்தகத்தோட விலை என்ன? இன்றைக்கு சலுகை விலை உண்டா? முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்ல, எல்லாரும் கையில் வாங்கிட்டு போகணும்ல. காஸ்ட் அது